இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண்ணா? அவர் திருமுழுக்கு எடுத்தவரா? அதற்கு ஆதாரம் உள்ளதா? ஆதார வசனங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை காண்பிக்க யாராலாவது முடியுமா? இல்லை, இல்லவே இல்லை. அவர் மரிக்கும் வரை திருமுழுக்கு எடுக்கவே இல்லை. எனவே அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, மாறாக அவர் ஒரு யூதர். இவ்வாறாக நான் கூறவில்லை, மாறாக இயேசு கூறுகின்றார், தூய ஆவியானவர் கூறுகின்றார், பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. இதை குறித்த முழு விவரங்களை இப்பதிவுகளில் நாம் கொண்டு வருகிறோம். இயேசு உலகில் மனிதராக பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில தேவ ரகசியங்களை ஒட்டுமொத்த உலகிற்கும் இவ்வூழியம் வெளிப்படுத்துகிறது. உலகின் அதிபிரமாண்ட இறுதிய புதல் நற்செய்தி. வேலூர் ஏ. டொமினிக் ஜார்ஜ் பிரசன்ஸ் தி கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல். வேலூர் ஏ. டொமினிக் ஜார்ஜ் வழங்கும் மாபெரும் இறுதி எழுப்புதல் நற்செய்தி. ஆபிரகாமின் வம்சாவழி மார்க்கத்தினரான ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த யூதர்களுக்கான உலகின் முதலான ஒரே ஊழியம் மற்றும் நம்பர் 1 ஊழியம். தி கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல். வேதங்களும் அதில் பூதங்களும். எரேமியா 5ஆம் அதிகாரம் வசனம் 31. இறைவாக்கினர் பொய்யை இறைவாக்காக உரைக்கின்றனர். குருக்கள் தங்கள் விருப்பப்படியே அதிகாரம் செலுத்துகின்றனர். இதையே என் மக்களும் விரும்புகின்றனர். ஆனால் முடிவில் என்ன செய்வார்கள்? எரேமியா அதிகாரம் 6 வசனம் 13 மற்றும் அதிகாரம் 8 வசனம் 10. ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர். Welcome back once again the wonderful, the honestful, the greatest final revival ministries வழங்கும் வேதங்களும் அதில் பூதங்களும். The original greatest final revival, அதாவது உலகின் மாபெரும் இறுதி எழுப்புதல் நற்செய்தி. இறைமகன் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவை கனவிற்கும் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நான் அளிக்கும் பதிவுகள் அனைத்தும் உடனுக்கு உடன் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை தவறாமல் அழுத்தவும். இந்த ஊழியத்தின் பெயர் கடைசி கால இறுதி எழுப்புதல் நற்செய்தி. இந்த யூடியூப் பதிவுகளின் பெயர் வேதங்களும் அதில் பூதங்களும். இப்பதிவின் தொடர் எண் 5. இப்பதிவின் தலைப்பு இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண் அல்ல, மாறாக யூத மார்க்கத்தை சேர்ந்த பெண். இப்பதிவு கிறிஸ்தவர்களுக்கான பதிவு மட்டுமல்ல, மாறாக ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த யூதர்களுக்குமான பதிவாகும். எனவே ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் சபை வேறுபாடு இன்றி இப்பதிவில் காண வேண்டும் என்றும் தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதே போன்று மார்க்க வேறுபாடு இன்றி ஒட்டுமொத்த உலகில் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் யூதர்களும் பதிவை காண வேண்டும் என்றும் தியானிக்க வேண்டும் என்றும் பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பதிவு எதிர்நோக்காத அளவிற்கு பெரிதாக வந்துள்ளதால் இதை 27 அலகுகளாக பிரித்து கொடுக்கின்றேன். இது 3ஆம் அலகு. இந்த அலகின் தலைப்பு சரியோ தவறோ. மனதில் மிக ஆழமாக பதிந்து விட்ட நம்பிக்கையிலிருந்து வெளியில் வர மக்களால் முடிவதில்லை. இதைத் தொடர்ந்து இதே பதிவில் மேலும் 24 அலகுகள் வர உள்ளன. அவை அனைத்தையும் சபை மற்றும் மார்க்க வேறுபாடு இன்றி அனைவரும் தாராமல் கண்டு தியானிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இணைய நாமத்தில் ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஆபிரகாமின் வம்சாவளி மார்க்கத்தினர் உங்கள் அனைவரையும் பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வூழியமானது ஒப்பற்ற ஈடு இணையற்ற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய நம் இயேசு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாகிய என்னை வைத்து ஆரம்பித்து நடத்தும் ஒரு உன்னதமான ஊழியம் இது. நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், அதாவது சர்வ வல்லவரும் ஆண்டவருமாகிய இயேசு ஒட்டுமொத்த உலகில் இதுவரையில் யாராலும் எங்கும் எப்போது போதிக்கப்படாத பற்பல விவரங்களை மற்றும் ஒரு சில தேவரசங்களை எனக்கு அளித்து அதை இந்த பதிவுகள் மூலம் வெளியுலகிற்கு வெளிப்படுத்தும்படி என்னை பணித்துள்ளார். அந்த பணியை நான் இந்த ஊழியத்தின் மூலம் செய்து கொண்டுள்ளேன். இந்த அலகை அடுத்து வரவுள்ள 6 அல்லது 7 அலகுகளுக்கு பிறகே நான் கொடுக்க வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் தற்போது சூழ்நிலை வேறு விதமாக இருப்பதனால் இந்த அலகை முன்கூட்டியே நான் கொடுக்கின்றேன். ஏனெனில் இந்த ஊழியத்தில் 5ஆம் பதிவை நான் ஆரம்பித்த முதல் அலகிலேயே இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண் அல்ல என்றும் மாறாக யூத மார்க்கத்தை சேர்ந்த பெண் என்றும் நான் கூறியிருந்தேன் இல்லையா? இதற்கு எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள், விமர்சனங்கள், ஆட்சேபங்கள் மற்றும் கண்டனங்கள் இருக்கிறது.
அதாவது என் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் என பல மட்டத்திலிருந்தும் மற்றும் வேறு பல வார்த்தைகளிலிருந்தும் தொலைபேசி மூலமும் நேரடியாகவும் எனக்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. சிலர் என்னோட விரோத மனப்பான்மைக்கு வந்து விட்டார். அவர்கள் என்ன சொன்னாலும் சமாதானமாக மற்ற போல் இருக்கிறது. மரியாவை வணங்கும் விதத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மனநிலையானது இப்படித்தான் இருக்கும் என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏனென்றால் பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அதே போல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ மனநிலையானது எப்படி இருக்கும் என்றது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே இப்படிப்பட்ட எதிர்ப்புகள், விமர்சனங்கள், கண்டனங்கள், ஆட்சேபங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். அதை எதிர்பார்த்துதான் நான் துணிந்தும் இந்த ஊழியத்தில் இறங்கியிருக்கின்றேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனித எதிர்ப்புகளுக்கு மனிதர்கள் யாரும் பயப்படக்கூடாது என்றும் மாறாக ஆண்டவருக்கு மட்டுமே பயப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுவதால் நான் துணிந்து இந்த ஊழியத்தில் இறங்கியுமே செய்து கொண்டுள்ளேன். கடந்த 2000 ஆண்டுக்கு முன்பாக இதே போன்று மரியாவை நானும் வீழ்ந்து வணங்கியிருந்தான். ஏனென்றால் அக்காலகட்டத்தில் நானும் மரியாவின் தீவிர பக்தனாக இருந்தேன். குறிப்பாக சொல்ல போனால் வேளாங்கண்ணி மாதாவின் தீவிர பக்தனாக இருந்தேன். அப்போது பின்ன சபைகளை சேர்ந்த எத்தனையோ ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள், அதே போல பெந்தேகோ சபையை சேர்ந்த எத்தனையோ ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் வந்து தனிப்பட்ட என்னிடம் வந்து மரியாதை வணங்குவது தவறு என்றும் திருமணங்களை வணங்க தவறு என்று என்னிடம் கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபையில் எனக்கு கொடுத்த ஞானத்தின்படி அது தவறு அல்ல, மிக சரியான நடவடிக்கை தான் என்று அவர்களை விவாதம் செய்து எதிர்த்து பேசி அவர்களை நான் வீட்டை விட்டு வெட்டி எடுத்திருந்தான் நான். ஆனால் 2005 ஆண்டுக்கு பிறகு மரியாவின் வழிபாடு தவறு என்றல்ல, மாறாக மிகப்பெரிய தப்பு என்று நானே பேசும் அளவிற்கு ஆண்டவராக இயேசு தற்போது என்னை உருவாக்கியுள்ளார். அதாவது பரிசுத்த வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். சவுல் என்ற பவுல் யார்? அவர் ஒரு யூதர், கிறிஸ்தவர் இல்லை. யூதராக இருந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று அவர்களை பிடித்து அடித்து உதைத்து கொண்டு போட்டும் தாய்க்காதவர். அப்படிப்பட்ட அவரை ஆண்டவராக இயேசு தொட்டு பிறகு கண் பார்வை இழக்க செய்து பிறகு கண் பார்வை கொடுத்து அவரை மனமாற்றம் அடைய செய்து அவரே கிறிஸ்தவராக உருவாக்கி பிறகு அவரை வைத்தே கிறிஸ்தவத்துக்கு ஒரு மிகப்பெரிய செய்ய வைத்தார் இல்லையா? அதே போன்று 2000 ஆண்டுக்கு முன்னாடி நானும் வேளாங்கண்ணி மாதாவின் தீவிர பக்தராக இருந்தவன் நான். அப்படிப்பட்ட என்னை 2005 ஆண்டுக்கு பிறகு 2005 2007 ஆண்டு வரை என்னை தொட்டு என்னை பல போதைகள் கொடுத்து என்னை நிர்மூலமாக்கி என்னை செயலெடுக்க செய்து அதன் பிறகு என்னிடம் மனமாற்றத்தை கொடுத்து அதன் பிறகு மரியாதையின் வழிபாடு மிகப்பெரிய தவறு என்பதை எனக்கு உணர்த்தி அந்த ஞானத்தை கொடுத்து தற்போது என்னை வைத்த வெளி உலகுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தியுள்ளார். இவ்வாறு என்னை மாற்றியது என் எந்த போட்ட சபையை சேர்ந்த எந்த ஊழியரோ இல்லை எந்த விசுவாசியோ இல்லை, அதே போல பெந்த சபையை சேர்ந்த எந்த ஊழியரோ எந்த விசுவாசியோ இல்லை, மாறாக ஆண்டவராகிய நாம் இயேசுதான் எனக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்து என்னை இவ்வாறாக தயாரித்துள்ளார். எனவே தற்போது நான் யார் ஒருவருடைய உதவியும் இன்றி தனித்து மட்டுமே முழு சுதந்திரத்தோடு முழு தைரியத்தோடு இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றேன். இயேசுவின் நாமத்தினால் மட்டுமே இப்படியாக ஊழியம் செய்ய என்னால் முடிகிறது தவிர எந்த ஒரு மனித உதவியும் இன்றி ஊழியம் செய்ய நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எதிர்ப்பு கொடுக்குறீங்க, கண்டனம் சொல்றீங்க, விமர்சனம் பண்றீங்க, ஆட்சேபம் கொடுக்குறீங்க. இப்படி இருந்தால் இந்த ஊழியத்தை நான் ஏன் செய்ய தெரியுமா உங்களுக்கு? மரியாதை நீங்க வணங்கினா எனக்கு என்ன நஷ்டம்? நீங்க வணங்காட்டி எனக்கு என்ன லாபம்? இதே போல 1008 புனிதர்களை நீங்கள் வணங்கினால் எனக்கு என்ன நஷ்டம்? நீங்க வணங்காட்டி எனக்கு என்ன லாபம்? இதே போல சிறுவங்களை நீங்க வணங்கினா எனக்கு என்ன நஷ்டம்? நீ வணங்காட்டி எனக்கு என்ன லாபம்? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அப்படி இந்த எதுக்காக இந்த ஊழியத்தை நான் செஞ்சிருக்கேன். என்னோட சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என் பணத்தை கொட்டிக்கிட்டு என்னுடைய 18 ஆண்டு காலமாக இந்த உழைத்துக்கிட்டு இந்த ஊழியை சேர்த்துக்கிட்டு சொன்னாக்கா சும்மா சேர்த்துக்கிட்டு இல்லை, ஆண்டவராக இயேசுக்கு நான் ஊழி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மரியாதை மீதோ இல்லை 1008 புனிதர்கள் மீதோ இல்லை அந்த வணங்க சுருங்கல் மீதோ எனக்கு எந்த விரோத மனப்பான்மை கிடையாது. அதனால இவங்க இருக்க நான் ஊழியம் செய்யணும்னு அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. அப்படியும் இந்த ஊழியத்தை நான் செய்துக்கொண்டேன் என்றால் உங்களுக்காகவோ அல்லது எனக்காக இது பணியை நான் செய்யவில்லை, மாறாக ஆண்டவராக இயேசு என்னை பணித்துள்ளதால் என்னை கட்டாயப்படுத்தியுள்ளதால் இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். கடவுள் பேரை சொல்லிவிட்டு தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு போயிட்டோம். ஏகப்பட்ட பணத்தை நீங்க வாரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ எத்தனை பேர் பெந்தேகோ சபைக்கு தசம்பாகம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்களே எந்த குறையும் காண மாட்டீங்க, குறை சொல்லவும் மாட்டீங்க. ஆனால் அவங்ககிட்ட எந்த பணத்தையும் கேளாமல் என் சொந்த பணத்தையே நான் செலவு செய்து கொண்டு எந்த நேரத்தையும் செலவு செய்து மிக உண்மையாக மட்டுமே கடவுளுக்கு நான் உறுதி செய்யறப்போ என்னை நீ ஊக்கப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை குறை காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது என்று நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக தற்போது உலகின் போக்கே மிக மாறி உள்ளது. அதாவது
யார் ஒருவரும் பேசும்போது அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது, எவ்வளவுக்கு பொய்யாக உள்ளது என்று யாருமே சிந்திப்பது இல்லை. அதாவது பணபலமோ இல்லை பதவி பலமோ உள்ளவர் எந்த ஒரு அடிப்படை ஆதரவும் இன்றி ஒரு பொய்யே உண்மை போன்று பேசினாலும் அதை இந்த உலகம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பணபலமோ பதவி பலமோ இல்லாத என்னை போன்ற ஒருவர் எவ்வளோ பெரிய உண்மையையும் மிக சரியாக தக்க ஆதாரத்தோடு, அது அசைக்க முடியாத அடிப்படை ஆதரவு கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள இந்த உலகம் மறுக்கிறது. அதாவது எவ்வொரு ஆதரவும் இன்றி ஒரு பொய்யை உண்மையை போன்று போதித்தால் அதை கண்களை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் இவ்வுலகம் உண்மையை தக்க ஆதரத்தோடு போதித்தால் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதாவது இவ்வுலகம் தற்போது எதையும் ஏற்றுக்கொள்வதும் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் போதனையின் உண்மை தரத்தை சார்ந்ததாக இருப்பது இல்லை. மாறாக போதிப்போர் யார் என பார்த்து அவர் தாங்கள் ஏற்றுக்கொள்பவர் நபராக இருந்தால் அவர் போதிக்கும் பொய்யான போதனையை அப்படி ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் தாங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனிதர் யாராவது உண்மையை போதித்தாலும் அதை தக்க ஆதாரத்தோடு போதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதாவது வெள்ளை அங்கியை அணிந்து கொண்டு கழுத்தில் சிலுவையை மாட்டிக்கொண்டு அல்லது வெள்ளை ஃபேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கொண்டு இடதுபுறத்தில் சிலுவையை பேட்சி பட்டி கொண்டுக்கொண்டு ஆலய மேடத்தில் இருந்து கொண்டு ஒரு எந்த அளவு பொய் பேசினாலும் அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அழுக்கு உடை அணிந்து மெக்கானிக் வேலை செய்யும் என்னை போன்ற ஒரு சிலர் வேறு யாராவது என்ன உண்மையை எங்கிருந்து போதித்தாலும் அதை அசைக்க முடியாத அடிப்படை ஆதரவத்தை போதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதாவது போதனைகளை ஏற்றுக்க மறுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் யார் போதிக்கிறதுக்கு? இவன் போதிக்கிறது நம்ம கேட்கணுமா, நம்ம ஏற்றுக்கிடணுமா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா, அதை செயல்படுத்தணுமா என்று ஒரு ஈகோ, ஒரு எண்ணம் அவர்கள் அழுத்தி விடுகிறது. ஆனால் அடுத்தவன் தரத்தை வைத்து அவர்களின் போதனைகள் அளவீடு செய்வது என்பது மிகப்பெரிய தவறு. இந்த உண்மை நமக்கு நன்றாகவே தெரியும். மற்றவர்களிடம் இந்த உண்மையை நம்ம சொல்லுவோம், ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஈகோ, நம்மக்கிட்ட இது நம்மளுடைய துர்பாக்கியம். அதாவது ஊழியர்கள் என்ற பெயரில் உள்ள எவ்வளவு பொய்களை கூறினாலும் அதை கண்மூடித்தனமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதை நானாக கூறவில்லை, மாறாக நம் ஆண்டவரே கூறுகின்றார். முதலில் அந்த வசனம் சொல்லியிருக்கிறான். எரேமியா 5ஆம் அதிகாரம் வசனம் 31. அடுத்து எரேமியா 6ஆம் அதிகாரம் வசனம் 13. நீங்கள் அந்த ஆகமம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். எரேமியாவுக்கு எது ஆகமம் முழுசாக படித்து பாருங்கள். ஊழியர்களை பற்றி கடவுள் என்னென்ன சொல்கிறாருன்றது அப்படியே நிறைய வசனம் சொல்லப்பட்டுக்குது. அந்த காலத்து ஊழியர்கள் எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணாங்க, எந்த அளவு அக்கிரமம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த எரேமியா ஆகம் முழுதும் புக்கை சொல்லப்பட்டுக்குது. நிறைய எல்லா ஆகமும் சொல்லப்பட்டுக்குது. அதில் எரேமியா ஆகம் பற்றி சொன்னாக்கா ஊழியர்கள் பற்றி நிறைய விமர்சனங்களை கடவுள் சொல்கிறாரு, நான் சொல்லலை, கடவுள் சொல்கிறாரு. அவங்கள உஷாராக இருக்க வேண்டியது மனிதர்களுடைய நம்முடைய கட்டாய கடமை. இல்லைன்னு சொன்னாக்கா நம்முடைய ஆன்மாவை நாம் காப்பாற்றிக்கொள்ளவே முடியாது. இப்போ இந்த மாதிரி நாங்கள் எங்களை போல ஆளுங்க பேசும்போது போதிக்கும்போது இதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கிறீங்க இல்லையா? இவன் யார், மெக்கானிக்கு, அழுசினி போட்டவன், இவன் ஊழியக்காரன் இல்லை, இவன் சொல்கிறது நம்ம இங்கே கேட்கணுன்ட்டு நீங்கள் அந்த எண்ணம் இருக்கணும்னு சொல்கிறேன் நான். இயேசுவின் சீடர்கள் மற்றும் சுவிசேஷங்கள் எழுதினவங்க யார் தெரியுமா? இவங்களாம் யாரும் பெரிய பெரிய ஞானிங்க இல்லை, அறிஞர்களோ பேரறிஞர்களோ மூதறிஞர்களோ யாரும் கிடையாது. மாறாக பெரும்பாலும் மீன் பிடிக்கிறவங்க தான். மீன் பிடிக்கிறவங்க வச்சு தான் ஏசு சீடர்கள் ஆகினார். அவங்களுக்கு வச்சு தான் ஊழியத்தை செய்ய வச்சார். ஏதோ மத்தேயு மட்டும் சுங்க சாவடியில் வேலை செய்திட்டு போலகுது. பவுல் அப்போஸ்தலர் மட்டும் கொஞ்சம் மெத்த படித்தவர். மற்றபடி எல்லா ஊழியர்களும் யாரும் படித்தவங்க இல்லை. அப்படிப்பட்டவங்க வச்சு தான் ஏசு சீடர்களை வச்சுட்டு இருந்தார், ஊழியம் செய்ய வச்சார். ஆனால் இவங்க எழுதின பைபிள் ஆராய்ச்சி பண்ணுறவங்க யார் தெரியுமா? இப்போ இவங்க தான் ஞானிகள், அறிஞர்கள், பேரறிஞர்கள், மூதறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள், மறைநூல் போதகர்கள், தலைமை போதகர்கள், அப்புறம் வேதாம கல்லூரி முதல்வர்கள், குருகுல கல்லூரி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், எஸ்டிஓக்கள் அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ப்ரொஃபஸர்கள், லெக்சரர்கள், அப்புறம் போதகர்கள், மேய்ப்பர்கள், நற்செய்தியாளர்கள், வேத பண்டிதர்கள், இவங்களாம் யார் தெரியுமா? மீன் பிடிக்கிறவங்க பிடிச்சா எழுதாங்கல்ல பைபிள், அதை ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல, அவங்க தான் இவங்க ஞானிகள் பெரிய லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, எழுதினவங்க மீன் பிடிச்சவங்க. ஆக நம்ம ஆண்டவர் நினச்சோன்னு சொன்னாக்கா நம்ம யார் நம்ம தலை நினைக்கிறோமோ அவங்கள கடவுள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். நம்ம யார் ஒன்றும் இல்லாதவங்க நினைக்கிறோமோ கடவுள் அவங்க தூக்கி டாப்பில் வச்சுடுவார். இந்த அடிப்படை உண்மையை தெரிஞ்சவங்க தான் கிறிஸ்தனாக இருக்க முடியுமே தவிர இந்த அடிப்படை உண்மையை தெரியாதவங்க கிறிஸ்தனாக இருக்கவே முடியாது. அதனால் ஆளுகளின் தடத்தை வச்சு போதனை ஏற்றுக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். கிறிஸ்தவர்களுக்கு அது ஒத்து வராது. இதே போல் மின்சாரம் இருக்குது இல்லையா, கரண்ட்டு, அதை பாருங்கள், அதில் இன்றைக்கி எத்தனையோ படிப்புகள் வந்துடுச்சு.
பெரிய பெரிய பொறியியல் படிப்பு, டிப்ளமா இன் இன்ஜினியரிங், பிஇ இன்ஜினியரிங், எம்இ இன்ஜினியரிங், அப்புறம் பிஹெச்டி வரையும் போய் நிற்குது. அதில் படிப்புகள் படிச்சுட்டு, படிப்பில் ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு, படிப்பில் ஒழுங்கர்கள் வந்துருக்காங்க, படிப்பில் சாதனங்கள் கண்டுபிடிச்சி, படிப்பில் சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கரண்ட் கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? கரண்ட் கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். 8ஆம் கிளாஸே தேர்வார்னு சந்தேகப்பட்டவர். இவர் 8ஆம் கிளாஸே தேர மாட்டார்னு சொல்லி சர்டிஃபை பண்ணப்பட்டவர். அப்படிப்பட்டவர் கண்டுபிடிச்ச கரண்ட் விஷயம் தான் இன்றைக்கி டிப்ளமா, பிஇ, எம்இ, பிஹெச்டி படிப்பு வரையும் படிச்சுருக்காங்க. அதனால் ஞானம் என்பது கடவுளாக கொடுக்கப்படுவது. அது யாருக்கு கொடுக்கப்படும்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பெரிய பெரிய போதகர்கள், பெரிய பெரிய ஞானிகள் பேசுகிறாங்கன்னாக்கா அது அவங்களுக்கு போதகர்கள் ஞானிகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் பார்வையில் ஞானிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்துட்டீங்கன்னாக்கா 1ஆம் கொரிந்தியர் எழுதிய முதல் பாருங்கள், முதல் 3 அதிகாரங்களில் ஞானிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. பெரிய பெரிய ஞானிகளை பற்றி நம்ம தூக்கி தலைமையில் வச்சுக்கலாம். ஆனால் கடவுள் யாருக்கு தலைமையில் வச்சுக்க மாட்டார். அவர் எப்பேற்பட்டவர் இருந்தாலும் சரி, அடி முட்டாளியே ஞானியாக மாற்றக்கூடிய வல்லமை படுத்தவர் நம்ம ஆண்டவர். அதனால் யாரும் ஆட்களை பார்த்து போதை இருக்கக்கூடாது என்றும், போதையை மட்டுமே நோக்க வேண்டும் என்றும் உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை பார்வையில் நான் ஊழியக்காரன் அல்ல என்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக ஏற்படுத்தி விட்டார் என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவே நீங்கள் யாராக இருப்பினும் என்னை ஏற்றுக்கொள்ளாததை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனம் என்ன கூறுகிறான்னு பாருங்கள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு முளைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்கட்கு இது வேப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோது வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று இயேசு கூறுகிறார் இல்லையா? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும் என்றும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என்றும் இயேசு கூறுகின்றார் இல்லையா? அந்த மக்களினம் எதுன்னு தெரியுமா? என்னை பொறுத்தவரையில் அநேகமாக அது இஸ்லாம் என்ற மக்களினமாக இருக்கும். தனிப்பட்ட சொந்த கருத்து. முதலில் யூத மார்க்கம் ஆரம்பிக்கப்பட்டது, அதனிடம் இறையாட்சி அளிக்கப்பட்டது இல்லையா? ஆனால் அந்த மார்க்கத்தின் நடவடிக்கையில் பிறகு உண்மை இல்லாமல் போனது. எனவே அதிலிருந்து இந்த இறையாட்சி பறிக்கப்பட்டு இந்த கிறிஸ்தவத்திடம் இந்த இறையாட்சி ஒப்படைக்கப்படுகிறது. பிறகு இந்த கிறிஸ்தவத்திலும் உண்மை இல்லாமல் போனதால் அடுத்து இஸ்லாம் உருவானது. இதன் மூலம் கிறிஸ்தவரிடமிருந்து இறையாட்சி அகற்றப்பட்டு இனி அது இஸ்லாமியிடம் ஒப்படைக்கப்படலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை மறுபடியும் சொல்கிறேன், இது தீர்க்க தரிசனம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்து. ஏனென்றால் இவற்றில் யூதமும் மற்றும் கிறிஸ்தவமும் மிக மிக பழையமான மார்க்கங்கள் இல்லையா? ஆனால் அவ்வாறு இருந்தும் அவற்றில் உண்மை இல்லாமல் போனதால் அவ்விரு மார்க்கங்களும் கடவுளின் கோபத்திற்கு உள்ளாகிவிட்டன. ஆனால் இஸ்லாம் மட்டும் இறுதியாக தோன்றியது இல்லையா? எனவே இம்மார்க்கம் அவ்வளவிற்கு தெய்வ கோபத்திற்கு உள்ளாகவில்லை என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். எனவே தற்போதைய கிறிஸ்தவரிடமிருந்து இறையாட்சி அகற்றப்பட்டு அது தற்போதைய இஸ்லாமியரும் அளிக்கப்படும் என்று இயேசு கூறுவதாக எனக்கு தெரிகிறது. இவ்வாறாக நான் கூறவில்லை, மாறாக மேற்கண்ட வசனத்தில் இயேசுவை இவ்வாறு கூறுவதாக எனக்கு தெரிகிறது. பொதுவாக மக்கள் மனதில் எந்த ஒரு விவரம் ஆழம் பதிந்துவிட்டால் அதை மாற்றுவது, அதாவது அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வருவது என்பது மிக மிக கடினமான காரியம்தான். அவ்வளோ கடினமான காரியம் மட்டும் இல்லை, அவள் சுபத்தில் வரணும்னு சொன்னாக்கா சமயத்தில் அதுக்காக ஒரு சில உயிர் பலியும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படியா நான் சொல்லலை, பைபிள்னு சொல்லுது. அப்போதைய காலத்தில் பாருங்கள், சவுலுக்கு அடி விழுந்த பிறகு தான் அவர் பழைய நம்பிக்கையிலிருந்து வெளியில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இதே போன்று தற்பொழுது எனக்கும் அடிமேல் அடி விழுந்த பிறகு தான் நானும் பழைய நம்பிக்கையிலிருந்து வெளியில் வந்து புதிய மனிதனாக மாறினேன். ஏனென்றால் மக்கள் யாராக இருப்பினும் தங்களை பழைய நம்பிக்கையிலிருந்து வெளியில் வருவது அவள் எழுதின காரியம் இல்லவே இல்லை. இதை நானாக கூறவில்லை, மாறாக சரித்திரமே கூறுகின்றது. இதற்கு உதாரணமாக ஒரு 3 உதாரணங்கள் சொல்ல நான் விரும்புகிறேங்க. ஒன்று இறை சம்மந்தப்பட்டது, 2வது அறிவியல் சம்மந்தப்பட்டது, 3வது அகிலம் அதாவது உலகம், அதில் அன்பு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் இந்த 3த்தையும் பார்க்கலாம். இப்போ அதாவது ஆன்மீகத்தில் முதல்ல பார்ப்போம். அதாவது இந்த உலகை படைத்த கடவுள் ஒருவரே என்றும் அவருக்கு மனைவி மக்கள் யாருமே இல்லை என்பதும் ஆதி காலத்திலிருந்து, அதாவது ஆதாம் காலத்திலிருந்து நம்ம கொடுக்கப்பட்ட நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கையிலேயே மக்கள் முழுகி விட்டாங்க. இயேசு பிறக்கும் வரை இந்த ஒரு போதை தான் கொடுக்கப்பட்டது. அதாவது எப்படின்னா, ஒரு கடவுள், ஒரே ஒரு கடவுள், அவருக்கு மனைவியும் இல்லை மகனும் இல்லை.
அவர் ஒருத்தர் தான் கடவுள் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்பிக்கை கொடுக்கப்பட்டது, மக்கள் ஆழ்ந்த நம்பிக்கையில் போயிட்டாங்க இதில். ஆனால் 2000 வருஷம் முன்னே, 2000 வருஷத்துக்கு முன்னே திடீர்னு ஏற்று பிறக்கிறாரு. நான் இறைமகன் என்றும் இறைவன் சொல்கிறாரு. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கல. ஏற்றுக்க முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாது? ஆரம்பத்துலேருந்தே சொல்லப்பட்ட விஷயம் என்ன கடவுள் என்ன சொன்னார்? நான் மட்டும் தான் கடவுள், வேறு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்து திடீர்னு ஒருத்தர் வந்து நான் கடவுள் மகன், நான் கடவுள்லாம் சொன்னாக்கா எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியல. உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, இதுவரை ஏசு பிறக்கல் வச்சுடுங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இதுவரை ஏசு பிறக்கவே இல்லை. நம்ம எந்த நம்பிக்கையில் இருப்போம்? யூத நம்பிக்கையில் தான் நம்ம இருப்போம். இப்போது ஒரே கடவுள் தான், அவருக்கு மகன் இல்லை, மனைவி இல்லை, மகன் இல்லை, யாருமே இல்லை, நம்பி தான் இருப்போம். திடீர்னு ஒருத்தர் வந்து ஏசு பிறந்துட்டார் வந்து நான் ஏசு இறை மகன் என்னை ஏற்றுக்குவாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஏற்றுக்குவோமா? முடியாது. ஏன்னா பழைய நம்பிக்கை நமக்கு என்னது? ஏசு ஒரு கடவுள், ஒருத்தர் தான் கடவுள், அவருக்கு மனைவி மக்கள் சொல்லி இதுவரைக்கும் நம்பின்னு வந்தப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து நான் கடவுள் தான், கடவுள் மகன் சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாது. இதே நிலைமையில் தான் அன்றைக்கி இருந்த யூதர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க நம்ம ஏசு ஏற்றுக்காம போன தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஏசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து எழுந்த பிறகு, பைபிள் எழுதப்பட்ட பிறகு நம்ம 2000 வருஷத்துக்கு ஒரு ஏசு ஏற்றுக்க தான் அது பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கு காலகட்டத்தில் ஏசுவை ஏற்றுக்காமல் இருந்தது அவங்களும் சரிதான். அதனால் அவங்கள குறை சொல்ல முடியாது இல்லையா? இது வந்து அதில் பழைய நம்பிக்கையிலேருந்து வெளியில் வர மக்களால் முடியாது. ஆழ்ந்த நம்பிக்கை. அதனால் அவங்க இயேசுவை ஏற்றுக்கல. அதனால் என்ன செஞ்சாங்க? கடைசியில் இயேசுவை கொண்டு போட்டார்கள். இயேசு இப்படியே பலியான பிறகு, அவர் உயிர் எழுந்த பிறகு தான் இயேசு இறைமகன் என்றும் இறைவன் என்றும் உலகம் ஓரளவு ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு தான் அடுத்து போய் வருஷம் கொஞ்சம் ஜனம் விசுவாசங்கள் கூடிக்கின்னு இருக்கு. அதே போல் இன்னொரு விஷயம், அதாவது அறிவியல் பற்றி சொல்ல போகிறேன் நான். என்னன்னா, இந்த உலகம் படைக்கப்பட்ட போது எப்படி படைக்கப்பட்டது? தட்டையாக படைக்கப்பட்டதா அல்லது கோல வடிவில் படைக்கப்பட்டதா? நிச்சயமாக தட்டையாக படைக்கப்படவில்லை, கோல வடிவில் படிக்கப்பட்டது இல்லையா? ஆனால் நம்பிக்கை மக்களுக்கு வந்த நம்பிக்கைனா இது தட்டையாக படைக்கப்பட்டது, தட்டையாக இருக்கிறது தான் மக்களின் நம்பிக்கை. காலகாலம் நம்பிட்டு இருந்தாங்க ஜனங்க. இது நம்பிக்கிட்டு வரும்போது கிமு 5ஆம் நூற்றாண்டு, அதாவது இயேசு பிறப்பதற்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே பித்தாகரஸ் என்ற ஒரு கிரேக்க தத்துவ ஞானி ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, உலகம் தட்டையாக இருக்கவில்லை, மாறாக கோல வடிவில் இருக்குன்னு சொல்கிறார். அவர் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா ஏற்றுக்கல. பழைய நம்பிக்கையிலேருந்து வெளியில் வர மக்களால் முடியவில்லை. அடுத்து 200 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 3ஆம் நூற்றாண்டில், அதாவது இயேசு பிறப்பதற்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு தத்துவ கிரேக்க ஞானி ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் எட்வஸ்டியஸ் என்ற கிரேக்கர். இவர் 3ஆம் நூற்றாண்டில் வந்து பூமி ஒரு தட்டையாக இல்லை, உருண்டியாக சொல்லி ப்ரூஃப் பண்ணுறாரு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா இல்லவே ஏற்றுக்கல. அடுத்து அரிஸ்டாட்டில் என்ற ஒருத்தர் வர்றாரு. இவரும் சொல்கிறாரு உலகம் தட்டையாக இல்லை, கோலமாதங்கன்னு சொல்லி இவரும் ப்ரூஃப் பண்ணுறாரு. உலகம் ஏற்றுக்கிச்சான்னு சொன்னால் ஏற்றுக்கவே இல்லை. இப்படியே போயின்னு இருக்குது. கிபி 16ஆம் நூற்றாண்டு, அதாவது இயேசு பிறந்து 16ஆம் நூற்றாண்டு 1600 வருஷங்களுக்கு பிறகு ஒருத்தர் புதுசாக வர்றாரு. 2 பேர் வராங்க, மாக்கேல்லன், எல்கானா என்ற 2 பேர். அதாவது இவங்க கிபி 1522ஆம் ஆண்டு பூமி வந்து தட்டையாக இருக்கவில்லை என்றும் மாற கோல வடிவில் உள்ளது என்றும் இவங்க ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. சரி, இப்போ மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா இப்போ மக்கள் ஏற்றுக்கல. அடுத்த நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு, இப்போ தான் கலிலியோன்ற சயின்டிஸ்ட் வர்றாரு. இவர் சொல்கிறார் உலகம் தட்டையாக இருக்கவில்லை, கோல வடிவில் தான் இருக்குன்னு சொன்னாக்கா இப்போ ஏற்றுக்கல. முதல்ல எப்போ சொன்னாங்க? கிமு இயேசு பிறப்பதற்கு 5ஆம் நூற்றாண்டு, 500 வருஷத்துக்கு சொன்னாங்க. இப்போ இயேசு பிறந்து 17ஆம் நூற்றாண்டு, 1700 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 2200 வருஷங்கள் சொல்லப்பட்டும் உலகம் தட்டையாக இருக்கவில்லை, உருண்டையாக கோல வடிவில் சொல்லி உலகம் யாருமே ஏற்றுக்கல. இப்போ இந்த கலிலேயை சொன்ன பிறகு போப்புக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே என்ன சொல்கிறாரு? இப்போ ஆள்விட்டல் கூப்பிட்றாரு வர சொல்லி கலிலேயை. அவரும் வர்றாரு. வந்த பிறகு போப்பு கேட்குறாரு, என்ன கடவுள் வார்த்தைக்கு பைபிள் வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற? பைபிள் என்ன சொல்லுது? உலகம் உருண்டியாகுன்னு சொல்லுது, இல்லை தட்டையாகுன்னு சொல்லுது. அதனால் இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீ ஃபாலோ பண்ணி ஆகணும், நீ சொல்கிறது வாபஸ் வாங்கிட்டு சொல்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உலகம் தட்டையாக இருக்குது இல்லை கோலமாகுது பைபிள் சொல்லுதா? சொல்லவே இல்லை. அதை பற்றி பைபிள் சொல்லவே இல்லை. ஆனால் போப்பு சொல்கிறாரு, சொல்லிவிட்டு அதுதான் பைபிள் சொல்லுதுன்னு இவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் பைபிள் சொல்கிற மாதிரி ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தாச்சு. இதை நீ ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சயின்டிஸ்டை மிரட்டுறாரு. அவர் சொல்கிறாரு முடியாதுன்றாரு. ஏன் முடியாது? ஐயா, நான் கண்ணை நல்லா குசிட்டு பார்த்துட்டேன், நல்லா விரிச்சு பார்த்துட்டேன், கண்ணாடி போட்டு பார்த்துட்டேன், கண்ணாடி அவுத்து பார்த்துட்டேன், லென்ஸ் வச்சு பார்த்துட்டேன், பூத்து கண்ணாடி வச்சு பார்த்துட்டேன், டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டேன், பைனாகுலர் வச்சு பார்த்துட்டேன், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தேன், இன்னும் வச்சு பார்க்கணும், எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டேன். இது மேலே வச்சு பார்த்து ஒன்றுமே இல்லை. உலகம் கோல வடிவமாக தான் இருக்குது, தட்டையாக இல்லவே இல்லை. அதனால நான் சொன்னது தான், வாபஸ் வாங்கவே மாட்டேன் என்ன அவர் சொல்லிட்டாரு.
உடனே போப்பு கோபம் வந்துடுச்சு. அவர் மரண தண்டனை கொடுத்தாரு. அவருக்கு கொடுத்து க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதில் ரெண்டு விதமான புத்தகங்கள் சொல்லுது, சரித்திர புத்தகம் 2 விதமாக சொல்லுது. ஒரு புக்கு என்ன சொல்லுதுனாக்கா மரண தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லுது, இன்னொரு புக்கு மரண தண்டனை இல்லை ஆயுள் தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லுது. எது எப்படியோ தண்டனை கொடுக்கப்பட்டது, அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்போ பாருங்கள், அவர் சொன்னாக்க சயின்டிஸ்ட்டு அவர் வேலையை அவர் செய்யார். அவருக்கு மரண தண்டனை கொடுக்கறது இவர் யார்? இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஏசு 12 சீடர்கள் வச்சுருந்தார் இல்லையா? அதில் ஒருத்தர் காட்டி கொடுத்தாங்க, ஈஸ்வரையை காட்டி கொடுக்குறாங்க. ஏசு என்ன செஞ்சார்? அவனை திருச்சி போய்ட்டு டிஸ்மிஸ் பண்ணார். அவனை இல்லை, அவனுக்கு கொடுத்தா முதல்ல திரும்பி அவனு தான் கொடுத்தாரு. முதல் அப்பத்தையும் முதல் ரசத்தையும் அவனுக்கு கொடுத்து சாப்பிட்டு நீ போப்பா, நீ போய் வேலை பாருப்பா அப்படி வச்சார். ஆனால் இங்கே திருச்சபைக்கு எதிர்க்க எந்த நடக்கலை. அவர் சயின்டிஸ்ட்டு, அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு, கண்டுபிடிக்கிறாரு. 2020 வருஷமாக முன்னே சொல்லப்பட்ட விஷயத்தை இப்போ சொல்கிறாக்கா அதுக்காக மரண தண்டனை விதிக்கிற சொன்னாக்கா எப்படி இது? என்ன நியாயம் இது? ரைட்டு, தண்டனை கொடுத்தாச்சு, அவர் செத்தாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போப்போ நேரம் வந்துச்சு, இவரை செத்தாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே போல் அப்போ இருந்த சயின்டிஸ்ட்லாம் அப்பப்போ காலம் வந்து செத்துட்டாங்க. ஆனால் சயின்டிஸ்ட்டு தொடர்ந்து வராங்க இல்லையா? இவங்கெல்லாம் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி உலகம் தட்டையாக இல்லை, உருண்டையாக தான் இருக்குதுன்னு சொல்லியே வந்து ஒரு கட்டத்தில் இருந்த போப்பு அதை ஏற்றுக்கிட்டாரு. வேறு வழி இல்லை. அதாவது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடி மேலே அடி விழ கடைசியில் போப்பு ஒத்துக்கிட்டாரு. வேறு ஒரு போப்பு ஒத்துக்கிட்டு அந்த போப்பு முன்னாடி எந்த போப்பு கலிலேயாவுக்கு மரண தண்டனை கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு இவரை மன்னிப்பு கேட்டார். தப்பு செஞ்சது அவர், மன்னிப்பு கேட்டது இவர். அப்புறம் ஒரு கட்டத்தில் மாதிரி அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்துருப்பார். இவர் புனிதர் பட்டம் கொடுத்து அவரை வணங்கியிருப்பாங்க. எங்களுக்காக வேண்டிக்கலாம்ட்டு. இது பெரிய விஷயம், பெரிய சமாச்சாரம், நமக்கு வேண்டாம். அதனால் அப்படி இருந்தாலும் தேவையே இல்லாமல் ஒரு அறிவியல் அறிஞர் போயிட்டு கொள்றதுக்கு போப்பு எந்த அதிகாரம் இருக்குது எனக்கு தெரியல. இவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கவர்மெண்ட்டில் இந்த செல்வாக்கு அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இவங்க இப்படிலாம் ஆட்டம் போட்டாங்க. நடந்து போட்டு நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி, ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த இந்த நம்பிக்கை இந்த பூமி தட்டையாக இருக்கிறது, கோலமாக்கிறதுன்றதை ஏற்றுக்கல. தட்டையாக இருக்குதுன்றது காலங்காலமாக இருந்து வந்த நம்பிக்கை. ஆனால் 2200 வருஷமாக பற்பல சயின்டிஸ்ட்டுங்க சொல்லிவிட இது ஏற்றுக்கவே முடியாத உலகம் ஒரு கட்டத்தில் சயின்டிஸ்ட்டு சொல்லி போப் ஏற்றுக்கிட்டு போப் சொல்லி ஒட்டுமொத்த உலக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. சரிதா? இப்போ உலகம் உருண்டையாக தட்டியால் சொல்லி யார் சொல்லணும், யார் ஏற்றுக்கணும்? சயின்டிஸ்ட்டுங்க சொல்லணும், அதை நம்பி ஏற்றுக்கிடணும். ஆனால் சயின்டிஸ்ட்டுங்க சொல்லி இந்த உலக மக்கள் யாருமே ஏற்றுக்கல. அதை போப் ஏற்றுக்கிட்டு போப் சொன்ன பிறகு இந்த உலகம் ஏற்றுக்குதுன்னு சொன்னாக்கா இந்த உலக மக்களின் ஞானத்தை பற்றி நம்ம சிந்தித்து பார்க்கணும். ரைட்டு. அடுத்து இதே போல் நம்பிக்கையில் விழுந்து விட்டால் அதுலேருந்து வெளியே வருவது மிக மிக கடினம்னு சொன்னேன் இல்லையா? நான் இப்போ இது 3வது விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நான் இது வந்து சரித்திரமோ ஆன்மீகமோ சரித்திரமோ இல்லை, அகிலம் சம்மந்தப்பட்டது, அன்பு சம்மந்தப்பட்டது, அதாவது லவ் சம்மந்தப்பட்டது. இது ஆண்டவராகிய இயேசு அப்பயே எனக்கு கொடுத்த ஒரு அனுபவம். அது அந்த ஞானம் அதில் கிடைச்ச அனுபவத்தில் கிடைச்ச ஞானத்தை தான் எனக்கு தான் தெரியுது. எனக்கு அதாவது அனுபவம் அப்போ கொடுத்தார் கடவுள். அந்த ஞானம் வந்து அதில் ஒரு ஞானம் இருப்பது எனக்கு இப்போ தான் தெரிய வருது எனக்கு. அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இது என்னுடைய லவ் ஸ்டோரி. இது என்னுடைய சொந்த வாழ்வில் நடந்த உண்மை நிகழ்ச்சி இது. அதனால் இதில் வந்து இறை வார்த்தைகளோ இறை தியானமும் இருக்காது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த அழகை நீங்கள் பார்க்கலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். அதாவது எனது வாலிப வயதில் என் அத்தை மகள் ஒருவர் எனக்கு தன் காதல் தெரிவித்தார். நானும் ஏற்றுக்கொண்டேன். பிறகு அந்த பெண்ணிடம் ஆழ்ந்த நம்பிக்கையில் நான் விழுந்து விட்டேன். இறுதியில் அந்த பெண்ணிடம் நான் எப்படி ஏமாற்றம் அடைந்தேன் என்றும் அதனால் எப்படி பாதிக்கப்பட்டேன் என்றும் இந்த அழகில் நான் கூறப்போகின்றேன். இதே நேரத்தில் வேலூர் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் என் மாமன் மகள் வேறொருவர். இவர் நான் தன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஆழ்ந்த நம்பிக்கையில் இருந்திருக்கின்றார். அவரோட பெற்றோரும் அந்த நம்பிக்கையில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதனால் எங்கள் அம்மா எனக்கு பார்த்த பெண்ணை நான் திருமணம் செய்து விட்டேன். இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வர முடியாமல் அந்த பெண்ணின் அப்பா அம்மா இருவரும் பிறகு எப்படி பாதிக்கப்பட்டனர் என்பதையும் இந்த அழகில் நான் கூறப்போகின்றேன். அதாவது மக்கள் மனதில் ஏதோ ஒரு விவரத்தில் மிக ஆழமாக பதிந்து விட்டால் பிறகு அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்கள் வெளியே வருவது மிக மிக கடினம் என்பதை ஆண்டவராகிய நம் இயேசு சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து அதன் மூலம் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஞானத்தை இப்போது நான் கூறப்போகின்றேன். அதனால் இதெல்லாம் இறை வார்த்தைகளோ இறை தியானமோ இருக்காது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த அழகை நீங்கள் பார்க்கலாம், இல்லை என்றால் விட்டு விடலாம். ஆனால் இப்போது நேரம் அதிகமாகிவிட்டதனால் அந்த விவரங்களை இது சொல்ல முடியாது.
அடுத்த அலகில் கூறுவதாக கூறிக்கொண்டு இந்த அலகை நிறைவு செய்கிறேன். அடுத்த அலகு விரைவில் வெளிவரும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இயேசுவே இறைமகன். ஆமேன். அல்லேலூயா. நன்றி. வணக்கம்.